வெல்கம் டு எஸ்எஸ் டெய்லரிங் தமிழ். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு அழகான ஹேண்ட் பேக் தாங்க நம்ம இதில் ஸ்டிச் பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா பழைய பேண்ட்டை வச்சு தாங்க நான் ரீயூஸ் பண்ணியிருக்கேன். உள்ள லைனிங்கும் கொடுத்துருக்கேன். இதுவும் ஒரு பழைய ஓல்டு ஷர்ட் இருந்துச்சு, அதை வேஸ்ட் பண்ணாமல் அதை தாங்க லைனிங்காக நான் இதுக்கு கொடுத்துருக்கேன். இதை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா இதை உங்கள்கிட்ட பழைய ஜீன்ஸ் பேண்ட் இருந்தாலும் நீங்கள் அதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கான அளவுகள் வந்து நான் சென்டிமீட்டரில் நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. இப்போ பாருங்கள், இது அழகாக காலேஜ் போகிற பசங்களும் எடுத்துகிட்டு போகலாம், நம்மளும் வெளியில் போகும்போது எடுத்துகிட்டு போகலாங்க. நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது, வாஷ் பண்ணவும் ஈஸியாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு வந்து ஒரு பழைய பேண்ட் எடுத்துக்கிறேங்க. பழைய பேண்ட்டையும் பழைய ஷர்ட்டையும் எடுத்துக்கிட்டு இப்போ நான் இதுக்கு தேவையான அளவுகளை வந்து நான் ஒரு நியூஸ் பேப்பரில் கட் பண்ணிக்க போகிறேங்க ஃபஸ்ட்டு. ஏன்னா நம்ம பேண்ட்டில் எந்த இடத்துல நமக்கு அளவுகள் கரெக்டாக இருக்குன்னு வச்சு பார்க்குறதுக்காக ஃபஸ்ட்டு நான் நியூஸ் பேப்பரில் தான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இது பார்த்திங்கன்னா இந்த ஷர்ட்டை தான் நான் லைனிங்க்கு கொடுக்க போகிறேங்க. கலர் கொஞ்சம் கரெக்டாக இருந்ததுனால நான் இந்த ஷர்ட்டை எடுத்துக்கிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுகள் எல்லாத்தையும் நான் இதில் எழுதி வச்சுருக்கேங்க சென்டிமீட்டரில். அது இல்லாமல் மெயின் பீஸ் எத்தனை, லைனிங் பீஸ் எத்தனைன்னு எம்எல்னு நான் எழுதியிருக்கேங்க. நீங்கள் இதை கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் கரெக்டாக தெரியுங்க. இதில் பார்த்திங்கன்னா ஒன்று மட்டும் பாக்கெட் வைக்க வந்து நான் 2 துணி எடுத்திருந்தேன். நீங்கள் 2 பாக்கெட் வைக்கிறதா இருந்துச்சுன்னா அதை 2 யூஸ் பண்ணிக்கங்க. நான் ஒரு பாக்கெட் தான் வச்சேன். அதனால் நான் என்னென்ன எடுத்திருக்கேங்கிற அளவுகள் எல்லாமே இதில் இருக்குது. நீங்கள் பொறுமையாக பாருங்கள். ஜிப்போட அளவுலேருந்து எல்லாமே கரெக்டாக இருக்குதுங்க. ஜிப்பு கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்தாலும் நீங்கள் இந்த அளவுக்கு கட் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். இதை நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த அளவுகளை வச்சு நீங்கள் நியூஸ் பேப்பரில் கரெக்டாக அளவு எடுத்துக்கோங்க. நீங்கள் ஜீன்ஸில் தைச்சாலும் இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்க. இன்னும் கொஞ்சம் ஸ்டிஃபாகவே அது நிற்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் நியூஸ் பேப்பரில் என்னென்ன அளவுகள் தேவையோ அதெல்லாம் கட் பண்ணி பேண்ட்டில் எங்கெங்கே நமக்கு கிடைக்கும் அந்த இடம் அப்படிங்கிறத நான் வச்சு பார்க்குறேங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் டைமை மட்டும் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா போதுங்க. நமக்கு அழகான ஒரு ஹேண்ட் பேக்கு நம்ம யூஸ்க்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது எங்கள் பொண்ணுக்காக நான் ஸ்டிச் பண்ணி கொடுத்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. இது மாதிரி நம்ம கடையில் போய் கேட்டாலும் நம்ம விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி கலர் காம்பினேஷனில் கிடைக்கிறதும் ரேட்டும் உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா கம்ஃபர்டபுளாக இருக்கும், வாஷ் பண்ணிக்கலாம், ஈஸியாக இருக்குங்க. ரீயூஸ் தான் நம்ம பண்ண போகிறோம். இதுக்காக நான் எந்த ஒரு செலவும் பண்ணலை, என்னோடய டைமை மட்டும்தான் செலவு பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா மெயின் பீஸ் எத்தனை, லைனிங் பீஸ் அதே அளவில் எத்தனைன்னு நான் கட் பண்ணி உங்களுக்கு வச்சுருக்கேன். இதை நீங்கள் ஸ்லோவாக பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். கொஞ்சம் சுருக்கமாக இருந்தது, நான் கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் அயர்ன் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. உங்களுக்கு பேண்ட்டில் துணி பத்தலை அப்படின்னா நீங்கள் வந்து கடையில் கூட இதுக்கு தேவையான அளவுகளுக்கு தகுந்த மாதிரி ஒரு 2 மீட்டர் நீங்கள் வாங்கினீங்கன்னா அழகாக இன்னுமே நம்ம கடையில் வாங்குறத விட பர்ஃபெக்டாக நம்ம ஒரு பேக்கை ஸ்டிச் பண்ணிடலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் எல்லாத்துலேயுமே 2 பீஸ், எதில் 2 பீஸு 1 பீஸுங்கிறத நான் எடுத்து வச்சுட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். ஜிப்பும் பார்த்திங்கன்னா இது எனக்கு பெரிய சைஸாக இருந்துச்சு. நான் அதுக்கப்புறமா ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டாக கட் பண்ணிக்கலான்னு எடுத்து வச்சுருக்கேங்க. இது வந்து அதுக்காக ஜிப்போட ஓரத்தை மடிச்சடிக்கிறதுக்காக ஒரு சின்ன பீஸு, அதோட அளவும் நான் கரெக்டாக எழுதியிருக்கேங்க. இந்த அளவில் நீங்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. இல்லை வீட்டில் வேறு ஏதாவது நல்ல கடினமான துணி இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் இதை வச்சு கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா பாருங்கள், அளவுகள் மேலே நான் கொடுத்துருக்கேன். அந்த அளவு பீஸை எடுத்து ஜிப்பில் எப்படி நான் வைக்கிறேன்னு நான் சொல்கிறத விட நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னுமே ஈஸியாக புரியுங்க. நல்லா ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி நல்லா ஸ்ட்ராங்கான தையலை போட்டுக்குங்க. இப்படி பண்ணும்போது அந்த பிசுறு நமக்கு உள்ளே போயிடும். அதுக்கப்புறமா அந்த துணியை வெளிப்பக்கமாக எடுத்து விட்டு அது மேலே ஒரு தையல் போட்டுக்குங்க. ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம ஜிப்பை தயார் பண்ணிக்கலாம். ஈஸியாக தாங்க இருக்குது. நமக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும், இதை தைச்சிருவோமா அப்படின்ட்டு. நீங்கள் ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி நல்லா வீடியோவை பாருங்கள், ஈஸியாக தைச்சிடலாங்க. இதே மாதிரி இன்னொரு சைடும் நான் அது மாதிரி பீஸை வச்சு அடித்து எடுத்துக்கலாம். கரெக்டாக ஜிப்பை வந்து கொஞ்சமாக க்ளோஸ் பண்ணி அடித்து எடுத்ததுக்கு அப்புறமா நீங்கள் லைட்டாக ஓப்பன் பண்ணி விட்டுக்குங்க. எப்படி வைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். கொஞ்சம் ஊசி மட்டும் கொஞ்சம் பார்த்து கவனமாக ஸ்டிச் பண்ணுங்கள்.
பார்த்திங்கன்னா இதுக்கு நான் ஜிப்பு கூட வீட்டிலே இருந்துச்சு, நான் அதவே யூஸ் பண்ணிக்கிட்டேங்க. இப்போ பார்த்திங்கன்னா 30x30 சென்டிமீட்டரில் லைனிங் துணியை எடுத்திருக்கேன். இது வந்து பேகுக்கு உள்ளே வைக்கிற பேக்கெட்டுக்குங்க. இதை 2ஆக நீங்கள் மடித்து ஃபஸ்ட்டு ஓரம் ஃபுல்லாக ராங் சைடில் ஓரம் ஃபுல்லாக அடிச்சுக்கிறீங்க. கொஞ்சமாக கேப் விட்டு அடிச்சுக்கிறீங்க. அப்போ தான் நமக்கு அந்த பிசுரெல்லாம் உள்ளே போகிறதுக்கு திருப்புறதுக்காக. உங்களுக்கு நான் ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு பார்த்தா புரியும். நடுவில் உங்களுக்கு நான் கொஞ்சம் கேப் விட்டுருக்கேன். இந்த லைனிங் துணி ராங் சைடில் ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த கார்னரில் லைட்டாக கட் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் நான் அதை திருப்புறேன். அந்த பிசுரெல்லாம் உங்களுக்கு உள்ளே போயிடும். ஃபினிஷிங்காக நமக்கு பேக்கெட் கிடச்சிருங்க. அந்த கார்னரில் நல்லா திருப்பி விட்டு ஒரு பெண்ணை வச்சு அந்த கார்னரை நல்லா எடுத்து விட்டுக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு பாக்கெட்டை ரெடி பண்ணியாச்சு. இப்போ லைனிங் உள்ளே வைக்கிற மெயின் பீஸை நம்ம எடுத்து இதை வந்து அது மேலே வச்சு ஸ்டிச் பண்ணுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கேப் விட்டுருந்தோம் பார்த்திங்களா, அதை வந்து நம்ம கீழ் பக்கமாக வச்சு தைச்சிடலாம். அதனால் நீங்கள் மேல் பக்கமாக ஒரு தையல் போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த துணி வந்து வளைஞ்சு போகாமல். இப்போ பாருங்கள் கீழே அந்த ஓப்பனை வந்து நம்ம மெயின் பீஸில் வச்சு கீழ் பக்கமாக அதை வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். அப்போ அந்த ஓப்பன் வந்து அதில் க்ளோஸ் ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா லைனிங் பீஸில் ரைட் சைடில் தான் நம்ம வச்சு பேக்கெட்டை ஸ்டிச் பண்ணணும். கரெக்டாக நான் வந்து சென்டரை தான் நான் நோட் பண்ணுறேங்க. சென்டரில் வச்சா தான் பேக்கெட்டை கரெக்டாக சென்டரில் வைக்கிற மாதிரி. இப்போ நல்லா வச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா இந்த மடிப்பு விழுந்துக்கும். இப்போ அந்த பேக்கெட்டுக்கு இருந்ததையும் 2ஆக மடித்து அதோட நடுப்பகுதியும் ஒன்றா வச்சு நீங்கள் 2 பேக்கெட்டாக பிரித்து அடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு 2 பேக்கெட் உள்ள. இப்போ நம்ம உள்ளே வந்து ஒரு சின்ன சில்லறையோ இல்லை பர்ஸோ ஏதாவது ஒன்று வச்சுக்கிற மாதிரி உங்களுக்கு 2 பேக்கெட் ரெடி ஆகிடுங்க. மேலே வந்து நம்ம நல்ல கார்னரில் அடித்து விட்டோம் பாருங்கள், அந்த இடத்த ஓப்பன் பகுதியாக வச்சுக்கிட்டு கீழே ஓப்பனாக இருந்தது பாருங்கள், அந்த இடத்த ஃபுல்லாக நீங்கள் ஸ்டிச் பண்ணிடணும். கீழே கொஞ்சம் ஒரு 3.5 இன்ச்சுக்கு மேலே தள்ளி வச்சிங்கன்னா போதும். லைனிங் மெயின் பீஸ்க்கு மேலே அந்த பேக்கெட்டோட லென்த்து சொல்கிற ஹைட்டு வந்து உங்களுக்கு ஒரு 3-4 இன்ச்சுக்கு மேலே நீங்கள் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறமா சென்டரில் ஒரு லைன் போட்டு அதில் ஒரு பேக் ஸ்டிச் போட்டு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உள்ளே 2 பேக்கெட் ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ பார்த்திங்கன்னா பேக்கெட் ரெடி ஆகிடுச்சு. இது நம்மளாக ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு ஒரு ஹாப்பியாகவும் இருக்கும், ஒரு யூனிக்காக. மற்றவங்க எல்லோரும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்காது. இது மட்டும் தனியாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக நமக்கு இருக்கும். எங்கே வாங்கினீங்கன்னு கேட்கும்போதும் இல்லை ஸ்டிச் பண்ணதுங்கும் போதும் ஒரு நமக்கே ஒரு ஹாப்பினஸ் கண்டிப்பாக கிடைக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஜிப்பும் நான் மெயினோட நல்ல பக்கத்தையும் வச்சு இப்போ பாருங்கள் ஜிப்பை கரெக்டாக நீங்கள் திருப்பி வைக்கணும். நல்லா நோட் பண்ணிக்கங்க. நான் சொல்கிறத விட நீங்கள் எப்படி நான் ஜிப்பை வச்சுருக்கேன்னு பார்த்து நீங்கள் கரெக்டாக வைங்க. லைனிங் பீஸு அது மேலே ஜிப்பு வச்சுருக்கேன். மெயின் பீஸோட ராங் சைடும் இருக்குது. அது மேலே கரெக்டாக நீங்கள் ஜிப்பில் போட்டு கரெக்டாக ஒரு சென்டிமீட்டருக்கு நீங்கள் தையல் போட்டுருங்க. 2 தையல் போட்டுருங்க. நல்ல பக்கம் ஒன்றா வச்சு நான் இப்போ ஸ்டிச் பண்ணுறேன். அப்போ தான் உங்களுக்கு கெட்ட பக்கம் ஒன்றா ஒரு சைடாக போயிடும். இது வந்து பேக்கோட 1 சைடு. இப்போ அடித்தது முடித்ததுக்கப்புறம் நம்ம இந்த மெயின் பீஸை வந்து பின்பக்கமாக திருப்பும்போது உங்களுக்கு உள்ளே போயிடும். ஜிப்பு தனியாக நல்லா வெளியில் இருக்குங்க. நீங்கள் இதை கட் பண்ணி வச்சு பார்த்திங்கன்னா இப்போவே உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு சைடு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஜிப்போட இன்னொரு சைடில் நம்ம இன்னொரு லைனிங் பீஸையும் மெயின் பீஸையும் நம்ம ஜாயின் பண்ணணும். இப்போ இன்னொரு தையல் அது மேலே நான் போட்டுக்கிறேங்க. இந்த லைனிங் மேலேயே நம்ம ஒரு தையல் போடும்போது நல்லா ஸ்ட்ராங்காகவும் பார்க்க நல்லா நீட்டாகவும் இருக்கும். எக்ஸ்ட்ராவாக இப்போ வருது பார்த்திங்களா ஜிப்புக்கிட்ட அந்த சின்ன பீஸ், அது எக்ஸ்ட்ராவாக இருந்துச்சுன்னா நீங்கள் கட் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம கடைசியாக ஜாயின் பண்ணும்போது அதை கட் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா அடுத்த லைனிங் பீஸு உள்ளே வைக்கிற லைனிங் பீஸை வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் மெயின் பீஸை பாருங்கள் ராங் சைடு மேலே இருக்கிற மாதிரி வச்சு இப்போ ஸ்டிச் பண்ண போகிறேன். அந்த ராங் சைடு உங்களுக்கு உள் பக்கமாக போயிடும், நல்ல பக்கம் மேலே வந்துடும். அவ்வளோதான். நல்லா பார்த்து ஜிப்பில் படாமல்
நீங்கள் ஓரமாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. 2 தையல் நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம். இப்படி பண்ணும்போது நமக்கு பிசுறெல்லாம் உள்ளே போயிடும், நல்லா நீட்டாக கிடைக்குங்க. இப்போ பாருங்கள், எனக்கு ஜிப்புக்கிட்ட லைட்டாக அதிகமாக இருக்குல்ல, அதை நம்ம கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இப்போ பார்த்திங்கன்னா உள்ளே போயிடும். இப்போ ஜிப்பு நல்லா அந்த துணியை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு ஜிப்பு ஓரமாக ஒரு தையல் போட்டுக்கலாம். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்திங்கன்னா நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அந்த எக்ஸ்ட்ராவாக இருந்தது பார்த்திங்களா, அதை கட் பண்ணிவிட்டேன். இப்போ நம்ம சைடும் நமக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ ஃபுல்லாக கீழே வைக்கிற நமக்கு அந்த பீஸை தாங்க நம்ம ஜாயின் பண்ணணும். இது வந்து கை மாட்டுறதுக்காக எந்த அளவுக்கு நான் சென்டிமீட்டர் கொடுத்துருக்கனோ அதே மாதிரி நல்லா உள்பக்கமாக அந்த இது மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சுங்க. நீங்கள் அதை நல்லா 2ஆக மடித்து நீங்கள் ஓரமாக 2 பக்கம் தையல் போட்டுங்க. அது வந்து நமக்கு பேகு மேலே மாட்டுறதுக்கான ஸ்ட்ரிப்பு. இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து பேக் சைடில் சுற்றிலும் நமக்கு வர ஒரே பீஸ் தாங்க. இதுக்கு வந்து மெயின் பீஸ் ஒன்று எடுத்திருக்கேன், லைனிங் பீஸும் எடுத்திருக்கேன். இதை வந்து கொஞ்சம் க்ராஸாக கட் பண்ணிக்கணும். ஏன்னா அப்போ தான் பேக் வந்து கொஞ்சம் ஒரு ஷேப் கொடுக்கும். அது எப்படி பார்த்திங்கன்னா கார்னரில் ஒரு 4 சென்டிமீட்டரும் அந்த இதிலேருந்து 25 சென்டிமீட்டரும் நான் எடுத்திருக்கேங்க. நீங்கள் ஸ்லோவாக நோட் பண்ணி பாருங்கள், அப்போ உங்களுக்கு புரியும். இதே மாதிரி நான் லைனிங்கையும் அந்த மெயின் பீஸை வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. லைனிங் ஆனால் உள்ளே பார்த்திங்கன்னா லைனிங்கும் மெயின் பீஸும் தனித்தனியாக தான் இருக்கும், ஒன்றாலாம் நம்ம ஜாயின் பண்ண மாட்டோம். இப்போ 2 லைனிங்கும் ரெடி ஆகிடுச்சு. நான் அதுக்கு கொஞ்சம் பத்தலன்னு ஜாயின் போட்டு எடுத்து வச்சுருக்கேங்க. இது வந்து வெளியில் வைக்கிற பேக்கெட்டுங்க. ஃபஸ்ட்டு அதை 2ஆக மடித்து ஓரமாக தையல் போட்டு எடுத்துட்டு திருப்பிக்கிட்டேங்க. திருப்பி பிசுறு உள்ளே போகிற மாதிரி இப்போ திருப்பிக்கிட்டு அந்த அடித்தம் பார்த்திங்களா, அதை ஒரு சென்டிமீட்டருக்கு நீங்கள் கீழே வச்சு அது மேலே நீங்கள் ஓரத்தையிலும் மேலே ஒரு ஓரத்தையிலும் போட்டுட்டிங்கன்னா பேக்கெட் பார்க்க ஃபினிஷிங்காக இருக்குங்க. இப்போ பாருங்கள், அது மேலே நான் ஓரமாக ஒரு தையல் போடுறேன். அவ்வளோதான். இதை வந்து கரெக்டாக நம்ம அந்த பேக் சைடில் வருது பார்த்திங்களா, நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். அதில் வந்து அந்த எந்த இடத்துல கீழே அடிப்பகுதி போக நமக்கு மேலே வர்ற இடத்துல நீங்கள் மார்க் பண்ணி அந்த 25 சென்டிமீட்டரில் நீங்கள் மார்க் பண்ணிக்கிட்டு அந்த இடத்துல பேக்கெட்டை நீங்கள் வைக்கணும். இப்படி வைக்கும்போது அந்த லூஸ் கொடுத்து நீங்கள் வைங்க. அப்போ தான் நமக்கு ஒரு சின்ன பாட்டிலோ எது வைக்கும்போது நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அந்த பேக்கெட் வந்து நல்லா லூஸாக கீழே கரெக்டாக இருக்கும் அளவு, மேலே வந்து கொஞ்சம் லூஸாக இருக்குங்க. இதே மாதிரி நீங்கள் இன்னொரு சைடும் வச்சுக்கலாம். நான் ஒரு சைடு மட்டும் வேணும் போதும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு சைடு தாங்க அந்த பேக்கை வச்சேன், இந்த பாக்கெட்டை வச்சுருக்கேன். நீங்கள் இதே அளவில் இன்னொரு பீஸ் நான் இதில் காமிச்சிருக்கேன், அதை நீங்கள் அடுத்த சைடில் அதே ஹைட்டில் நீங்கள் வச்சுக்கலாம். 2 சைட்லேயும் வர்ற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா மெயின் பீஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பேக்கில் நம்ம சைடில் ஜாயின் பண்ணிக்கலாம். மெயின் பீஸில் 2ஆக மடித்து நடுப்பகுதி சென்டரை நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு இதோட சென்டரையும் நீங்கள் மார்க் பண்ணி கரெக்டாக சென்டரில் வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். இப்படி கரெக்டாக அந்த கர்வாக அப்படியே நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். அந்த கார்னரில் நீங்கள் பொறுமையாக திருப்பி ஸ்டிச் பண்ணிக்கலாங்க. பார்த்திங்கன்னா இப்போ மெயின் பீஸோட 2 பக்கம் ஜாயின் பண்ணிட்டேன். அடுத்தது லைனிங் பீஸ், அது தனியாக இருக்குது, இது தனியாக நான் ஜாயின் பண்ண போகிறேன். இதுவும் அதே மாதிரி சென்டரை நீங்கள் மார்க் பண்ணி கொஞ்சம் கேப் விட்டுங்க. இதுக்கு மட்டும் லைனிங்க்கு மட்டும் கொஞ்சம் கேப் விட்டுக்கணும். ஏன்னா நம்ம அந்த பிசுரை உள் பக்கம் தள்ள போகிறோம். அதனால் எடுக்கிறதுக்காக ஒரு சைடு ஃபுல்லாக ஜாயின் பண்ணிவிட்டு இன்னொரு பக்கம் ஜாயின் பண்ணும்போது கொஞ்சம் கேப் விட்டு ஜாயின் பண்ணுங்கள். பார்த்திங்கன்னா இந்த கேப் தான். இப்போ அடுத்ததான் நம்ம ஸ்ட்ரிப்பை தாங்க போட போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நான் எப்படி அடித்து வச்சுருக்கேன் பார்த்துக்குங்க. இதே மாதிரி நீங்களும் 2 சைடும் ஓரம் அடித்து நல்லா உள் பக்கமாக 2 சைடும் மடித்து நீங்கள் ஓரம் அடித்து எடுத்து வச்சுங்க. இப்போ இந்த சைட்லேருந்து அந்த சைடு நான் வந்து கோர்க்கிறேன். கோர்த்ததுக்கு அப்புறமா அந்த கார்னரையும் இந்த கார்னரையும் நம்ம வச்சு ஜாயின் பண்ணிட போகிறோம். பார்த்திங்கன்னா மெயின் பீஸு, அந்த ஸ்ட்ரிப்பு, அதுக்கப்புறம் லைனிங் பீஸ்
3யும் வச்சு நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தையல் போட்டுருங்க. கொஞ்சம் மிஷினில் ஏற கொஞ்சம் கடினமாக இருக்கும், கொஞ்சம் ஸ்லோவாக பொறுமையாக பண்ணுங்கள். 2 சைடும் நான் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் திருப்புறேன். திருப்பும்போது உங்களுக்கு லைனிங்கோட பிசுறும் மெயின் பீஸ் பிசுறும் எல்லாமே நமக்கு உள்ளே போயிடும், நீட்டாக நமக்கு கிடச்சிருங்க. இப்போ பார்த்திங்கன்னா அந்த கேப்பை மட்டும் நம்ம அடிச்சுக்கலாம். உள் பக்கமாக அந்த பிசுரை தள்ளி விட்டுட்டு அடித்து விட்டுருங்க. அவ்வளோதாங்க. ஈஸியாக நம்ம ரீயூஸ் பண்ணி ஒரு ஹேண்ட்பேக் நம்ம ரெடி பண்ணிட்டோம். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அளவில் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, கண்டிப்பாக நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. அழகான பேக் நமக்கு தயாராகிடுச்சு. பாய்.